ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற நியூ அப்டேட், சிலருக்கு தெரிஞ்ச பலருக்கும் தெரியாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறது போர்ட்ரேட் மோடுக்கு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றியும், இல்லை போர்ட்ரேட் மோடில் இருந்துச்சுன்னா அது எப்படி லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே வாட்ஸ்அப்பில் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ லவ்வருக்கோ ஸ்பெஷலாக பர்த்டே விஷஸ் இல்லைன்னா ஆனிவர்சரி விஷஸில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னா பர்டிகுலராக அவங்கள மென்ஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும், என்னன்னே தெரியாமல் இருக்கிற இந்த மெட்டா ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும், உங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஷோ ஆகலைன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இது அஃபிஷியல் தான், அஃபிஷியல் ஆப் தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன ட்ரிக்கில் ஃபஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து போர்ட்ரேட் மோடில் இருந்துச்சுன்னா எப்படி லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றுறது, லேண்ட்ஸ்கேப்பில் இருந்துச்சுன்னா அது எப்படி போர்ட்ரேட் மோடில் மாற்றுறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறோம். ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து போர்ட்ரேட் மோடில் இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி லேண்ட்ஸ்கேப் மாற்றணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேனலை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் மாறிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் அந்த சேனலை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், மறுபடியும் உங்களுக்கு பழையபடி போர்ட்ரேட் மோடில் மாறிடும். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வாட்ஸ்அப்பில் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் QR கோட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அந்த ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். இல்லை அது வேறு மொபைலில் லாகின்ல இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லிங்க் ஆஸ் கம்பெனியன் டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோட் ஸ்கேன் அது வரும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதனுடைய டேட்டாஸ் மொத்தமாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அப்போது மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் லாகின் பண்ண அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 3வது ட்ரிக், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸை அவங்கள எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு நார்மலாக நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் போடுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா @ ஒன்று இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடைய காண்டாக்ட் லிஸ்ட்டு, உங்களோட லவ்வர், அவங்களோட எல்லாத்துமே இருக்கும். ஸோ இதில் யாருக்கெல்லாம் அந்த ஸ்டேட்டஸை டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்களதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. சென்ட் பண்ணதும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மென்ஷன் பண்ணவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் போயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்கனாலே உங்களுடைய ஸ்டேட்டஸை யாருக்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்றது மேலவே வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்காக தான் வச்சிங்கன்றது அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து 4வது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா ஏஐ. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டா ஏஐ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன ஆப்ஷன், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, உங்களுக்கு எதை பற்றியாவது தெரியல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் பண்ணிங்கனாலே போதும். அதனோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக வந்துடும். இப்போ நான் 3ன்னு டைப் பண்ண பாருங்கள், அதனுடைய டீட்டெயில்ஸ் மொத்தமாக வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. இதில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதாவது குக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹவு டு குக் பிரியாணின்னு டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டைப் பண்ண உடனே குக்கிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். தமிழில் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி செய்வது எப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே என்னென்ன தேவை அதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஏஐ வந்து தனியாக எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறது எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, எஜுகேஷனல் ரிலேட்டடான இப்போ கோடிங் கற்றுக்குறீங்க, இல்லை கோடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னாலையும் ஜஸ்ட் கோடிங்னு டைப் பண்ணிங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் மொத்தமே இதில் வந்துடும். அடுத்த ட்ரிக் தான் ரொம்பவே முக்கியமானது. இந்த ட்ரிக்கை வச்சு தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் 3வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து வேறு யாருமே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி கூகுள் குரோம்னோ இல்லை ஆண்ட்ராய்டுனோ ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்க மிஸ்யூஸ்
பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வந்து இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் ட்ரிக்கு, வாட்ஸ்அப் ட்ரிக்கு, அப்புறம் வந்து ஃபேஸ்புக் ட்ரிக்குன்ட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.